சக்தி, நீ சரண்யா கிட்ட என்ன பேசின? நீ ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவ கோவமா வெளியே வந்தா. ரூம்குள்ள என்ன நடந்துச்சு? அவகிட்ட நீ என்ன சொன்ன? அம்மா, நீங்களும் சக்தி கூட தானே போனீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. சரண்யா எதுக்காக கோவமா வெளியே வந்தா? அவகிட்ட சக்தி என்ன சொன்னா? சொல்லுமா. சரண்யா, நீயாவது சொல்லு. சக்தி உன்கிட்ட என்ன சொன்னா? நீ ஏன் இவ்ளோ கோவமா பேசுன? அதுவும் உன் அம்மாவையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கோவப்பட்ட. அவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லு சரண்யா. கொல்லணும்னு வந்தவங்கள நான் கொன்னு இருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டேன்னா. சரண்யா, நீ அமைதியா இருமா. கைப்புள்ள காரி இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுமா. அது உன் குழந்தையதாம்மா பாதிக்கும். ஏ சக்தி, நீ ஏன் இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம இருந்த? நீ மட்டும் அப்படி சொல்லி இருந்தா அந்த சகுந்தலாவோட சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டி இருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லியிருந்தேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஏன் இல்ல? அந்த விஷம் கொடுக்க வந்தவள நீ நேர்ல பார்த்தல. அவளை இழுத்துட்டு வந்து சொல்ல வைக்க வேண்டியதானே? அது எப்படி ஏத்துக்குவாங்க? சகுந்தலா மேல நான் வீண் பழி போடுறேன்னு எல்லாரும் ஏன் மேல பிளேட்டை திருப்புவாங்க. அது மட்டும் இல்ல, சகுந்தலாவும் உஷாராகி அந்த பொண்ணு வேற ஊருக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சிருவா. சரி, இப்ப என்ன பண்ண போற? சகுந்தலாவால சரண்யாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எப்படி நிரூபிக்க போற? சரண்யா அன்னைக்கு விஷம் கொடுக்க வந்தவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சாதான் சகுந்தலா மேல தப்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியும். இனிமே என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு தெரியல. பெத்த அம்மாவும் துணையா இல்ல, மாமியாரும் உயிரை எடுக்க பாக்குறா. இனிமே உன்னை எப்படி காப்பாத்தி வளர்க்க போறேன்னு தெரியலையே. இத பாருமா சரண்யா, இத பாரு. அழாதம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நீ தைரியமாயிருமா. அழாதம்மா. சக்தி, அழாதம்மா சரண்யா. சக்தி, நீ பிரகாரத்தை சுத்திட்டு
நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா நம்ம 3 பேருக்கும் சேர்த்து பெரிய இலையில வாங்கம்மா. சரிம்மா, நீ கூட போ. சரி போ. நான் அதை வந்துடுறேம்மா.